ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி புத்தாண்டு அதுவுமா சூப்பராக ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். கேரட்டை வச்சு கேரட் லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். கேரட் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். சர்க்கரை 100லேருந்து 125 கிராம் எடுத்துக்கோங்க. ஒரு 10 முந்திரி, 10 திராட்சை, வெண்ணெய் 1 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன், அவ்வளோதாங்க. இந்த நம்ம 5-6 பொருளை வச்சு கேரட் லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு நான் கேரட் இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். நல்லா துருவி எடுத்துக்கோங்க, தோல் சீவிட்டு. இப்போ வந்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணுறேன். நிறைய நெய் வேண்டாம், ஒரு ஸ்பூனே போதும். 10 முந்திரி போல் போட்டு வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முந்திரி நெய்லேயே வதங்கும்போது நமக்கு லட்டில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வதங்கிடுச்சு, நான் எடுத்துடுறேன். அடுத்ததாக திராட்சை ஒரு 10 போல் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கருப்பு திராட்சை ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன திராட்சை இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாதாம் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி. இப்போது எடுத்துக்கலாம் இதை. இதே நெய்லேயே வந்து நான் கேரட்டையும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம திராட்சையை எடுத்துடுறோம். இப்போ இதெல்லாம் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா கேரட்டு, அதை எடுத்துக்கலாம். நான் வந்து 2 கப் போல் எடுத்துருக்கேன். துருவின பிறகு எனக்கு 2 கப் வந்துச்சு. நம்ம கேரட்டை போட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கு கருத்து போயிடும். அடி பிடிச்சிடுச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். நல்லா அந்த நெய்யும் கேரட்டும் வதங்கும்போது நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரட் சாப்பிடாத பசங்க கூட உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்திங்கன்னா சாப்பிட்ருவாங்க. நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க, இது நல்லாவே வதங்கிடும். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். ஆனால் நீங்கள் நடுவில் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து எடுத்து கலரி விடுங்க. இல்லை உங்களுக்கு அடி பிடிச்சிடும் நீங்கள் கலராமல் விட்டுட்டிங்கன்னா. இப்போ பாருங்கள், ஒட்டவே இல்லை. உங்களுக்கு அந்த பேனில் பார்த்தீங்கன்னா தெரியும், கேரட் ஒட்டவே இல்லை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த ரெட் கலர் பார்க்கும்போதே நமக்கு சீக்கிரம் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இப்போ நல்லாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 50% வதங்கிடுச்சு. உங்களுக்கு வதங்கும் போதே வந்து அந்த கேரட்டும் நெய்யும் வந்து சேர்ந்தா போல் ஒரு வாசனை வரும். அதுதான் வந்து உங்களுக்கு வதங்கிடுச்சு அப்படின்ற பதம். அந்த ஸ்மெல்லே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஓரளவுக்கு ஒரு 90% வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லாவே. நான் இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்த்தோம்னா அழுத்தின மாதிரி வரும் உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சக்கை மாதிரி இருக்கும். இப்போ வந்து அப்படியே அழுந்தின மாதிரி தெரியும். இதெல்லாம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வதங்கின பிறகு சர்க்கரை ஆட் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு கேரட் வதங்கவே வதங்காது. நான் வந்து 2 கப் கேரட் எடுத்தேன் இல்லைங்களா, அதே கப்பில் வந்து 1/2 கப்பு போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இதுவே வந்து சர்க்கரை சரியாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். சர்க்கரை நீங்கள் ஆட் பண்ணதும் அதை இலகி வரும். கேரட்டு பார்த்திங்கனாவே தெரியும், கொஞ்சம் அப்படியே தண்ணி ஆகிற மாதிரி இலகி வரும் பாருங்கள். நம்ம வந்து கொஞ்சம் கைவிடாமல் கலரணும், அவ்வளோதான். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தினா போல் கலரி விடுங்க. இப்போ வந்து நான் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் போல் வெண்ணெய் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நெய் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் நெய் ஆட் பண்ணாமல் வெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நெய்யோ வெண்ணெயோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணும்போது உங்களுக்கு லட்டே பார்க்குறதுக்கு ஷைனிங்காக நல்லாயிருக்கும் சூப்பராக. ஃபுல்லாகவே நீங்கள் அப்படியே நெய்யிலேயே பண்ண மாதிரி இருக்கும். நிறைய நெய் யூஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது. நான் வந்து இது வந்து சால்டட் பட்டர் எடுத்ததுனால வந்து நான் சால்ட் ஆட் பண்ணலை. நீங்கள் அன்சால்டட் பட்டர் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுலேயே வந்து சால்டட் பட்டர்ன்றதுனால நான் உப்பு ஆட் பண்ணலை. இப்போ பார்த்தீங்களா, நல்லா எவ்வளோ அழகாக உருண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி உருண்டு வர ஸ்டேஜ் வந்து நல்ல பதம் நமக்கு. இப்போ வந்து நம்ம இது ஆறட்டும், எடுத்துடலாம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தாவே போதும். ஆறின பிறகு நீங்கள் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிங்க, சூப்பராக வருங்க. நான் வந்து கையில் நெய் வெண்ணெய் எதுவுமே தடவலை. இதில் இருந்ததே பாருங்கள் எவ்வளோ அழகாக கையில் ஒட்டுது. இந்த கேரட்டோட ரெட்டிஷ் எப்படி கையில் ஒட்டுது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டான லட்டு நமக்கு ரெடி. சூப்பரான கேரட் லட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.